என்ன ஒருத்தர் ஆசைப்படுறாரு. ஆனா எனக்கு 2 குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆகி 10 வருஷம். என் ஹஸ்பண்ட் என்ன விட்டு பிரிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. பொண்ணையும் பிள்ளையும் பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமாக்கான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. வேண்டாம். ஏதோ ஒரு குழந்தை இருக்கு, இல்ல குழந்தையே இல்லாம இருக்கு, இன்னொருத்தவங்க லைஃப் தராங்கன்னா ஓகே. ஒருவேளை நீ 2 பிள்ளைய வச்சிருக்க, நிறைய சொத்து பத்தி இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னா ஓகே, உனக்கு உண்மையிலேயே உங்க லைஃப் தருவாங்க. இல்ல நான் ரொம்ப கலர் அழகுலாம் இல்ல, எனக்கு சொத்து பத்தெல்லாம் இல்ல, நான் நார்மலான பொண்ணு, 2 குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா லைஃப் தர மாட்டாங்க. அவங்க ஆசை ஒரு 10 டைம் உங்க கூட இருந்துட்டாங்க, ஒரு 20 டைம் உங்க கூட இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உங்களை விட்டு மனித மனத்துல உங்க கூட வாழ்வாங்க. வேற ஒருத்தர் கூட ஒரு பழக்கத்துல இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு தெரிஞ்சு 2வது கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா, நீ ஏன் இன்னொருத்த முன்னாடி 2 புள்ள பெத்த நீ, உனக்கு நான் லைஃப் கொடுத்ததே பெரிய விஷயம், உனக்கு பாதுகாப்பு சோறு தரேன், உன் பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ என்ன அதிகாரம் பண்ற? அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு லவ் அன்பு உண்மையானதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இல்ல அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பாதுகாப்பு என் பிள்ளைய பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. இல்ல நான் ரொம்ப லவ் அஃபெக்ஷன் போய் நாளை பின்ன அவருக்கு துரோகம் கண்டிப்பா பண்ணுவார். 99% இங்க வந்து 2 பிள்ளைய வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி கொடுக்குறானா ஒண்ணு நீ கோடீஸ்வரியா இருக்கணும், இல்லைன்னா கிளியோ பண்ற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நீங்க 2வது கல்யாணம் பண்ணா 2 பிள்ளைங்களையும் உங்க அம்மா கிட்ட விட்டுடுங்க. அம்மா அப்பா கிட்ட நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சும்மா அந்த பிள்ளைங்களை வேணா வந்து பார்க்க போயிருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைங்க ஏங்கும். அதனால ஆனா உங்க நிலைமை வருத்தமா ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் வேணா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். அது உங்க மனதைரியத்தை பொறுத்து. சரிங்களா? அதுல உங்களுடைய பாதுகாப்பு, உங்க குழந்தைங்களோட சேஃப்டி, வருமானம் இதெல்லாம் நீங்க உள்ளடக்கி தான் வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். சரிங்களா?